நேர்மறையான உறுதிமொழிக்கான நகைச்சுவை உரையாடல். டாக்டர், உங்கள் கல்லீரல் பெரிதாகிவிட்டது. நோயாளி, அப்படியானால் அதில் அதிக விஸ்கிக்கு இடம் இருக்கிறதா? இது நேர்மறை சிந்தனை என்று அழைக்கப்படுகிறது. பெண் தனது உணவியல் நிபுணரிடம், நான் கவலைப்படுவது என் உயரத்தைப் பற்றித்தான், என் எடையைப் பற்றி அல்ல. டாக்டர், எப்படி? பெண், என் எடையின்படி என் உயரம் 7.8 அடி இருக்க வேண்டும். இப்போது இது நேர்மறை அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதர் வங்கிக்கு எழுதினார். எனது காசோலை போதுமான நிதி இல்லை என்ற கருத்துடன் திருப்பி அனுப்பப்பட்டது. அது என்னுடையதை குறிக்கிறதா அல்லது வங்கியை குறிக்கிறதா என்று எனக்குத் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அதன் உச்சத்தில் தன்னம்பிக்கை. ஒரு கரப்பான் பூச்சி அதை கொல்ல விரும்பிய ஒருவரிடம் கூறிய கடைசி வார்த்தைகள், போய் என்னை கொல்லு, கோழை. உன் மனைவியை நான் பயமுறுத்த முடியும், உன்னால் முடியாது என்பதால் நீ பொறாமைப்படுகிறாய். மகன், ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினமாக ஏன் கொண்டாடப்படுகிறது? தந்தை, ஏனென்றால் மார்ச் 31 வரை அனைத்து வரிகளையும் செலுத்திய பிறகு, நாங்கள் ஏப்ரல் 1 முதல் மீண்டும் அரசாங்கத்திற்காக வேலை செய்யத் தொடங்குகிறோம். எப்போதும் சிறந்த பதில். மனைவி கேட்கிறாள், எல்லா திருமணங்களிலும் ஏன் பெண் இடது பக்கம் உட்கார்ந்து பையன் வலது பக்கம்? கணவர் பதில், லாப நஷ்ட அறிக்கை கணக்குப்படி அனைத்து வருமானமும் வலது பக்கம், செலவுகள் இடது பக்கம். நல்ல அணிவகுப்பு முடிவு.